பொருள்கள் அனைத்தும் தெய்வம். எழுதுகோல் தெய்வம், இந்த எழுத்தும் தெய்வம். அந்த எழுத்தை தெய்வமாக மதிப்பவர் தான் நமது புலவர் தி.வே. விஜயலட்சுமி அவர்கள். அவர்களது ஒரு எழுத்துமே தெய்வத்திற்கு ஒப்பாக அவர் மனதிலிருந்து அவர் கைவழியாக வெளிவந்து புத்தகங்களாக வந்திருக்கிறது. அவருக்கு இறைவன் நீண்ட ஆயுள், நிறை செல்வம், பூரண ஆரோக்கியம், தெளிந்த ஞானம். கிரிஜா அவர்கள் சிறந்த பேச்சாளர், எழுத்தாளர், லேடி ஸ்பெஷல் இதனுடைய ஆசிரியர். அண்மையிலே அவர் பாரதி செல்லம்மா விருது பெற்றவர். அவர்களுக்கு நல்ல பாராட்டு தெரிவிக்கலாம். இந்த நிகழ்ச்சி குறித்த ஒரு வாழ்த்துறை வழங்குவதற்காக வந்திருக்கிறார்கள். அவர்களை மேடைக்கு அழைத்து ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஈன்றெடுத்த பெற்றோருக்கும் இந்த உலகிற்கு என்னை அடையாளம் காட்டிய தமிழுக்கும் என்னுடைய முதல் வணக்கம். பெருமதிப்புக்குரிய பத்மஸ்ரீ டாக்டர் நல்லி ஐயா அவர்களே, தமிழ் வளர்ச்சித்துறை இயக்குனர் திரு ஔவை அருள் அவர்களே, என்னுடைய அன்பு சகோதரர், நண்பர், என்னை இடித்துரைப்பதற்கு எல்லா தகுதியும் பெற்ற அமுதசுரபி ஆசிரியர் டாக்டர் கலைமாமணி திருப்பூர் கிருஷ்ணன் அவர்களே, மிகச்சிறப்பாக பேசி அமர்ந்திருக்கிற திரு பால ஸ்ரீனிவாசன் அவர்களே, மிக அருமையான ஒரு விஷயத்தை முன்மொழிந்த தமிழ்வேல் சிவாலயம் ஜே மோகன் அவர்களே. அவர் சொன்னார் இல்லையா, விஜயலட்சுமி அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கௌரவம் தரப்பட வேண்டும் அப்படின்னு சொன்னார் இல்லையா. அப்போ ஔவை சார் ஒரு சின்ன விஷயம் என்கிட்ட பகிர்ந்துட்டார். நாங்கள் தமிழ் துறையிலிருந்து மொழிபெயர்ப்பாளர் விருது, சிறந்த மொழிபெயர்ப்பாளர் விருது கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு. அதை நீங்கள் சொல்லணும் எல்லாருக்கும். அதோட இல்லை, தன்னோட குறிப்பில் அவங்க அதை போடலை அப்படின்னு வேற சொன்னார். அதற்கு ஒரு பலத்த கைத்தட்டல் கொடுக்க வேண்டும் எல்லோரும். மிக அருமையாக பேசி சென்ற பேராசிரியர் முனைவர் முத்துவேல் அவர்களே, வந்திருக்கும் அனைத்து பெரியவர்களே, அனைவருக்கும் என்னுடைய அன்பான வணக்கங்கள். நான் இங்கே வந்திருக்கிறது இப்படிலாம் ப்ரிப்பேர் பண்ணி பேச வரல. யானை மாலை போட்டதாலே ஆள வந்தராணின்ற மாதிரி நான் ஏதோ அவங்க ரொம்ப கூப்பிட்டாங்க நீங்கள் வரணும் அப்படின்னு, அன்பா வந்தேன். இப்படி தமிழ் கடலில் குளிக்க போகிறேன் அப்படின்னு நினச்சாக்க பரவாயில்ல, ஒருத்தர் வரல, இடம் காலியாக இருக்குது, நீங்கள் கொஞ்சம் உட்காந்துக்கோங்கன்னு சொல்லிட்டாங்க. அதற்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். புலவர் விஜயலட்சுமி எனக்கு எப்பவுமே அந்த புலவர்ன்ற பேரை அவங்க போட்டுப்பாங்க. இப்போ நிறைய யூனிவர்சிட்டியில அந்த புலவர் படிப்பே இல்லை. நம்மளும் ஒரு புலவர் வாங்கலாம் அப்படின்னா அந்த புலவர் படிப்பே இல்லை. ஆனா அந்த புலவர்ங்கிறத ரொம்ப பெருமையாக போட்டுக்கொள்வார் அவர். அவங்க பேரை உங்களுக்கு வெறும் விஜயலட்சுமின்னு சொல்லவே வாய் வராது. அவங்க புலவர் விஜயலட்சுமி. அந்த விதத்தில் நம்முடைய தமிழ்நாட்டிலேயே நிறைய அந்த காலத்துல பெண்பார் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள். இப்பொழுது பெண்பார் புலவர்கள் எத்தனை பேர் புலவராக இருக்கிறார்கள் அப்படின்னு தெரியல.